Hello students, this is Iqbal. 3.16 ல நம்ம 6th sum பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா y = x square minus 5x minus 6 க்கு கிராஃப் கேக்குறாங்க. அத வச்சிட்டு இந்த x square minus 5x minus 14 சால்வ் பண்ண சொல்றாங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம இத ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்துருவோம். நம்ம என்னென்ன வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு -6 இருக்கு. மல்டிப்ளை பண்ணா -6 வரணும். ஆட் பண்ணா -5 வரணும். நமக்கு தெரியும் இங்க மைனஸ் வந்தாவே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ் வரும். அப்போ அந்த 6 நம்ம எப்படி பிரிக்கலாம் 1 into 6 ன்னு பிரிக்கலாம். அப்போ 6ல 1 போச்சுன்னா 5 கரெக்டாக வருது. ஆனால் இங்கே மைனஸ் வந்து பெரிய மைனஸ் இங்கே வந்திருக்கா, அப்போ பெரிய நம்பரத்துக்கு மைனஸில் போடணும், சில நம்பரை ப்ளஸில் போடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு ஆப்போசிட் சைன் எடுங்க. இங்கே -1 இருக்குது, இங்கே +6 இருக்குது. அவ்வளோதான். -6க்கு பதிலாக +6, +1க்கு பதிலாக -1, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் இங்கே நிறைய வேல்யூ இருக்குது. ஏற்கனவே வந்து 0, 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஏற்கனவே ஒரு 2, அப்போ 1, இப்போ ஏற்கனவே 6, 6 8 ஆச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சைடு ஒரு வேல்யூ சேர்த்துக்கோங்க, இந்த சைடு ஒரு வேல்யூ சேர்த்துக்கோங்க, இன்பிட்வீன் எல்லா வேல்யூவும் போடுங்க, போதும். ஸோ -3 போட்டு பார்க்குறேன், பெரிய நம்பரா சில நம்பரான்னு பார்க்குறேன். -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, இங்கே +15, 9 + 15 வந்து எவ்வளோ வருது, 24 வருது. 24ல் 6 போச்சுன்னா 18 வருது. ஸோ பெரிய நம்பர் தான் வருது. ஓகேவா? -2 போட்டு பார்க்கலாம். 4, 10, 14, 14 6 போச்சுன்னா 8. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். சரியா? -2, இங்கே 7 போட்டிங்கன்னா 7 ஸ்கொயர் வந்து 49, இங்கே -35, அப்போ 41, அப்போ 49ல் 41 போச்சுன்னா 8, சேமாக தான் வருது, போதும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இன்பிட்வீன் நம்பர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுங்கள், -2, -3 அந்த மாதிரி, இங்கே 7, 8, 9 அந்த மாதிரி போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் வந்துருச்சு ஆல்ரெடி. இங்கே ஒரு 6, இது 2 8, இது 2 10 ஆயிடுச்சு. ஓகே, அப்போ எக்ஸ் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதுக்கப்புறம் -5x இருக்குது, அதுக்கப்புறம் -6 இருக்குது, லாஸ்ட்டில் y போட்டுக்கணும். இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், -2லேருந்து போட போகிறோம். -2, அப்புறம் -1, அப்புறம் 0, -2, -1, 0, அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7. சரியா? ஓகே, இதான் y நம்மளுக்கு கிடைக்க போகிறது. ஓகே, இப்போது இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர்னால் எல்லாத்தையும் என்ன பண்ணணுமோ ஸ்கொயர் பண்ணணுமா, எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ண வேண்டியதுதான். இப்போ -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, இது 1, இது 0, இது 1, இது 4, இது 9, இது 16, இது 25, 36, 49, இது முடிஞ்சிருச்சு. -5 into x, அப்புறம் -5 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10, -5 into 1 +5, 5 into 0, 0, இங்கே -5, -10, -15, -20, -25, -30, -35. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே -6 தான். -6, -6 எல்லாத்தையும் -6 போட்டுருங்க. ஓகேவா? இங்கே 4 + 10 வந்து 14, 14ல் 6 போச்சுன்னா 8. இங்கே 1 + 5, 6, 6 - 6, 0, இங்கே -6 மட்டும்தான் இருக்குது. -5, -6, -11, -11ல் 1 போச்சுன்னா -10, அப்பா -10 வரைக்கும் போதா? ஓகே, அப்புறம் இங்கேயும் கூட வருதுன்னு நினைக்கிறேன். -6, -10, -6 வந்து -16, -16ல் 4 போச்சுன்னா -12. ஓகே, -15, -6 வந்து -21, -21ல் 9 போச்சுன்னா -12. ஓகே, அப்புறம் -26, -26ல் 16 போச்சுன்னா -10. +25 -25 கேன்சல், இங்கே என்ன இருக்குது -6.
0 minus 36 plus 30 0 ஓகேவா இங்கே minus 41 48ல 41 போச்சுன்னா 8 ஓகே இங்கே மைனஸில் ஜாஸ்தி இருக்குது 2 2ஆக தான் போடணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ இப்போ பிளாட்டிங் பாயிண்ட் வந்து -2, 8 இருக்குது அப்புறம் -1, 0 அப்புறம் 0, -6 1, -10 2, -12 3, -12 அப்புறம் 4, -10 5, -6 6, 0 and 7, 8 சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்மளுக்கு சவாலாக இருக்க போகுது ஏன்னா ஒய் ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணோம்ல ஒய்க்கு வந்து வேல்யூ ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஒய்யை ரெண்டாக பிரிக்கும் ஸோ எந்த இடத்துல வரையிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இங்கே 8 இருக்கா சரி ஓகே இங்கே 8னா இங்கே 0ன்னு எடுத்துக்கோங்க இங்கே 8 இங்கே சாரி இங்கே 0 இங்கே 2 இங்கே 4 இங்கே 6 இங்கே 8 இங்கே 10 அது வரையும் வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் ஆக்சிஸை வரைஞ்சோம்னா ஒயில் வந்து நம்மளுக்கு -12 வரைக்கும் வேணும் இப்போ -2 -4 -6 -8 -10 -12 ஓகே வந்துடும் ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இது 0 இது 2 4 6 8 10 12 இந்த இடத்துல நான் வரைஞ்சிக்கிறேன் ஓகேவா எக்ஸ் ஆக்சிஸ் நான் இந்த இடத்துல வரைஞ்சேன்னா கொஞ்சம் கிளியராக வரைய முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எப்படி டிவைட் பண்ணியிருக்குன்னா -2 -1லேருந்து தான் அப்போது நம்மளுக்கு இங்கேருந்து இருந்தால் போதும் 0 1 2 3 இங்கே போட்டுக்கலாம் ஒய் ஆக்சிஸை நம்ம இங்கே வரைஞ்சோம்னா -1 -2 -3 ஓகேவா அவ்வளோதான் கம்மியாக தான் இருக்குது இந்த சரி 7 வரைக்கும் வரும் ஓகேவா அப்படி தான் நம்ம வரைஞ்சிக்கணும் இப்போ எக்ஸு ஒய்யை நம்ம வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வரைஞ்சிங்கன்னா நம்ம டைம் சேவ் ஆகிடும் இல்லைனா நம்ம அழிச்சிட்டு வரைஞ்சிட்டு இருக்கணும் ஐயோ போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக செஞ்சோம்னா டைம் சேவ் ஆகும் அதான் உண்மை ஓகே இங்கேருந்து இதை ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எக்ஸு ஒய் நம்ம வரைஞ்சாச்சு இங்கே வேல்யூலாம் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே 0 இங்கே 1 2 3 4 5 6 7 8 இங்கே -1 இங்கே -2 -3 ஸோ அதேமாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8 வரைக்கும் வேணும் அப்போ 2 4 8 வரை இருக்குது மேக்ஸிமம் ஓகே 2 4 6 8 10 வரைக்கும் போட்டுக்கலாம் இங்கே -12 வரைக்கும் வேணும் -2 -4 -6 -8 -10 -12 -14 ஓகே -16 வரைக்கும் நம்மக்கிட்ட போட்டாச்சு 2 4 6 8 10 12 14 16 ஓகே இப்போது யூனிட் எழுதணும் ஸ்கேல் எழுதணும் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் 1 சென்டிமீட்டர் நான் 1 யூனிட் தான் எடுத்திருக்கேன் அதேமாதிரி ஒயில் 1 சென்டிமீட்டரை நான் வந்து 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன் இது வந்து எக்ஸு இது வந்து ஒய் எழுதியாச்சா இப்போ அதை பிளாட் பண்ணுவோம் -2, 8 எக்ஸில் -2 ஒயில் வந்து 8 இந்த இடம் எக்ஸில் -2 ஒயில் 8 -1, 0 இந்த இடம் -1, 0 0, -6 எக்ஸில் 0 ஒயில் -6 1, -10 எக்ஸில் 1 ஒயில் வந்து -10 எக்ஸில் 1 சாரி 1 ஒயில் வந்து -10 எக்ஸில் 2 ஒயில் -12 எக்ஸில் 2 ஒயில் -12
அப்புறம் xல 3 yல -12 xல 3 xல 4 yல -10 xல 4 yல -10 xல 5 yல -6 xல 6 yல 0 xல 7 yல 8 xல 7 yல 8 ஸோ இதை அப்படியே மார்க் பண்ணுங்க இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு போடுறதுக்கு கண்டுக்காதீங்க ஓகே ஏதோ பரவாயில்ல நெக்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணணும் அந்த லைனை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா y = x² - 5x - 6 x² - 5x - 6 ஓகேவா y வந்து நம்ம இங்கே 0 அப்போ 0ன்னு எடுத்துக்கோங்க 0 x² - 5x - 14 ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் நம்ம கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது அப்போ வேல்யூவே போட வேண்டியதில்லை டேரெக்டாக போட்டுடலாம் மைனஸ் இது ப்ளஸ் இது ப்ளஸ் y - 0 வந்து y இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் 14ல் 6 போச்சுன்னா 8 அப்போ y = 8 அவ்வளோதான் இதான் வேல்யூ இதுக்கு தனியாக நம்ம டேபிள்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை y = 8ல் நம்ம ட்ரா பண்ணோம் ஓகேவா y = 8 இங்கே இருக்கா சூப்பராக அங்கேயே வந்துருச்சு ஸோ நம்ம ஒரு லைனாகவே எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட் லைன் தான் வருது y = 8னா இந்த இடம் தான் அவ்வளோதான் அது ஸோ இதுதான் y = 8 ஸோ ரெண்டும் இன்டர்செக்ட் ஆன இடம் பார்த்தீங்கன்னா -2,8லையும் 7,8லையும் தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு ஓகேவா தட்ஸ் ஆல் ஈஸியாக எழுதிடலாம் பேரபோலா intersect with the line y = 8 at -2,8 and 7,8 and போட்டுக்கோங்க ஸோ therefore x ஓட வேல்யூ வந்து x ஓட வேல்யூ மட்டும்தான் எழுதணும் -2,7 இங்கேருந்து டாட் போடுவாங்க சில பேர் அது போடணும் அவசியமாக என்னன்னு அவ்வளோ அவசியம் இல்லை பட் இருந்தாலும் போட்டுக்கோங்க இங்கே எங்கே கட் ஆகிருக்குன்னா -2ல் இங்கே எங்கே கட் ஆகிருக்குன்னா 7ல் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போடுவாங்க போட்டால் தப்பில்லை ஓகே தட்ஸ் ஆல்